ஏன் திராவிட கழகம் வீரமணி அவர்கள் ஆசிரியர் அவர்களை கேட்கிறேன், ஏன் நீங்க வாயை திறக்கல? என்ன பிரச்சனை உங்களுக்கு? திருமாவளவன் அவர்களை நான் கேட்கிறேன், ஏன் என்ன சாதிவாரி சர்வே எடுத்தால் அதிகமாக பயன்பெறுவது யாருன்னா பட்டியலின மக்கள் தான். ஆனாலும் ஏன் நீங்க வாயை திறக்க மாட்டீங்க? ஏன் ஒரு போராட்டம்? என்ன பிரச்சனை? தேர்தல் தானா? தேர்தல் தானா? தேர்தல் தானா? இவர் அப்படியே யோக்கியனா நிலைநிறுத்திக்கிறாராம். இவர் ஹீரோ ஆகிறாராம். சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தா நன்மை தலித்துகளுக்கு தான் ஏன் நடக்கும், அதுக்காக வந்து நான் நிற்கிறேன். எவ்வளோ பெரிய மனசுச்சே, இவ்வளோ நல்லவனா இவர் அப்படிங்கிற அளவுக்கு நெஞ்சை நக்கிற அளவுக்கு வசனம் பேசிட்டாரு கடைசியா. நாம் 10 நாளைக்கு பின்னாடி போய் அன்புமணி கிட்ட கேள்வி கேட்குறோம். திருப்பரங்குன்றம்னு தமிழ்நாடு கலவர பூமியாக்குற கபோதி கும்பல், நாகப்பாம்பு நிற்கிறானே அவனோட கும்பல், அவன் பின்புலமாக கொண்ட பாஜக RSS கும்பல், இந்து முன்னணி கும்பல், சங் பரிவார கும்பல், சங்கி கும்பல் வந்து திருப்பரங்குன்றத்தில் தீபம் ஏற்று கலவரம் பண்ணு அப்படின்னு RSS ரவுடி கும்பலை களத்தில் இறக்கி நாடகம் ஆடி ட்ராமா பண்ணிக்கிட்டு இருந்தானே, அப்போ ஏன் சார் நீங்கள் வாய் திறக்கல? உங்களுக்கு தேர்தல் தான் முக்கியமா என்ன? அப்போ வாய் திறக்க மாட்டீங்களா? அப்போ ஏன் அன்புமணி வாய் திறக்கல? அப்போ ஏன் சீமான் வாய் திறக்கல? அப்போ ஏன் களஞ்சியம் வாய் திறக்கல? அப்போ ஏன் திருமாறன் வாய் திறக்கல? அப்போ ஏன் இந்த கருநாகப்பாம்பு வாய் திறக்கல? அப்போ ஏன் இந்த தடா ரஹீம் வாய் திறக்கல? பட்டாசு பாலு கூடவே இருந்து ஆங்கரிங் பண்ணிக்கிட்டு இருக்காரு, அந்த பட்டாசு பாலு ஏன் அப்போ வாய் திறக்கல? இதே அன்புமணி மாங்காக்கு சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு, அவங்க அப்பா ராமதாஸ் ஏன் வாய் திறக்கல?